பண்ணலாம். எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா சோலார் பேனலை வச்சு எப்படி கரண்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. கரண்ட்டை ஏன் நம்ம சேவ் பண்ணுறோன்னா, நம்ம இப்போ கரண்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வரோம். நம்ம ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் வாழுது. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எதுக்கு எடுத்தாலும் நம்ம கரண்ட்டு தான் நம்ம போய் தேடுறோமே. ஒரு ஃபோன் கூட நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை சார்ஜர் எடுத்ததுக்கு கூட நம்ம கரண்ட்டை தான் போய் தேடணும். நம்ம ஒரு வேளை சாப்பாடு செய்யணுன்னா கூட கரண்ட்டை தான் நம்ம தேடுறோம். ஜென்ரேஷன் வளர வளர ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் போய் முடியுது. அதனால் கரண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும். ஏன்னா நம்ம அடுத்த சந்ததிக்கு வந்து கரண்ட்டு பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. அதுக்காக நம்ம சோலார் பேனலை வச்சு கரண்ட்டை சேவ் பண்ணுறோம். அப்போ நம்ம இந்த பொருள் எல்லாம் கரண்ட் மூலியமாக தான் யூஸ் பண்ணுறோம். வருங்கால சந்ததிக்கு பற்றாக்குறை ஏற்படலாம். இப்போ இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லா பொருளுமே கரண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். வீட்டு உபயோக பொருட்கள் மட்டும் இல்லை, நம்ம வயலில் போகணுன்னாலும் சரி, இல்லைன்னா வண்டியில் போகணுன்னாலும் சரி, நம்ம கரண்ட்டை தான் யூஸ் பண்ணுறோம். வயலில் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தண்ணி இறைக்கிறதுக்கு கூட அந்த மோட்டார் வந்து கரண்ட்டில் தான் இயங்குது. வண்டியில் போனால் கூட இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டி அப்படின்றது ஒன்று வந்துருச்சு. அதுக்கு கூட நம்ம சார்ஜில் ஆயிடுச்சுன்னா கரண்ட்டை தேடி தான் போகணும். அதே மாதிரி சாதாரணமாக இயங்குற வண்டிக்கு கூட பெட்ரோல் டீசல் தான் தேவை. ஆனால் அந்த நிலக்கரி எடுக்கிறதுக்கு கூட அந்த கரண்ட்டு தான் பயன்படுது. அப்படிப்பட்ட கரண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து வருங்கால சந்ததிக்கு சேவ் பண்ணி அவங்களுக்கும் பற்றாக்குறை வராமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கும் அதேமாதிரி பற்றாக்குறை வராமல் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் எடுத்து வந்திருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்டு. இப்போ இதுதான் சூரியன். இந்த சூரியன்லேருந்து இந்த சோலார் சிஸ்டம் ஒளியாற்றல் மூலயமா இயங்கும். அந்த ஒளியாற்றல் பற்றி ஒரு மோட்டார் செட் பண்ணால் அந்த மோட்டார் வந்து இயங்கும். சூரியன் மூலயமா ஒளியாற்றல் படுது, ஒளியாற்றல் மூலயமா அந்த மோட்டார் இயங்கும். இந்த மோட்டார் இயங்கிறது மூலயமா இந்த கிணத்துலேருந்து தண்ணி வந்து மேலே ஏறும். கிணத்துலேருந்து தண்ணி வந்து ஒரு டேங்க் மூலயமா நம்ம வந்து மேலே ஏற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து வீட்டு உபயோகத்திற்கோ எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த லைன் மாற்றி விடுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ வீட்டில் நம்ம வந்து கரண்ட் நிறைய யூஸ் பண்ணுறோம். அந்தமாரி வேளாண்மைக்கு வந்து கரண்ட் மோட்டார் மூலயமா இயங்கிறதுனால வேளாண்மைக்கும் கரண்ட் தான் தேவை. அப்படின்றப்ப அவங்க லைன் மாற்றி விட்டு தான் கரண்ட்டை வந்து அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அப்படின்னு அந்த லைன் மாற்றி விடுற வரைக்கும் விவசாயிகள் வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த சோலார் சிஸ்டம் மூலயமா அவங்க இந்த சோலார் சிஸ்டத்தை அவங்க வயலில் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த சோலார் சிஸ்டம் மூலயமா அவங்க வந்து தண்ணி இறைச்சிக்கலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம இந்த சோலார் சிஸ்டம் மூலயமா நம்ம வயலில் மட்டும் தான் பண்ண முடியுமா, வீட்லேயும் பண்ணலாம். வீட்லேயுமே சரி, இந்த தண்ணி இந்த சோலார் சிஸ்டம் மூலயமா சேமித்த தண்ணியை நம்ம வீட்டு உபயோகத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து எந்தவித பாதிப்புமே இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாக வந்து இயற்கை. இது சூரியன் மூலயமா அந்த ஒளியாற்றல் பட்டு தான் இந்த மோட்டார் வந்து இயங்குது. அதனால் நம்ம கரண்ட் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ப்ராஜெக்ட் எடுத்து வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட பயன் என்னன்னா, எதிர்காலத்தில் மின்சாரம் பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்காக நாங்கள் சோலார் சிஸ்டத்தின் மூலமாக நாங்கள் இந்த ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்கிறோம். அடுத்த தலைமுறைகளுக்கு மின்சாரம் பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்காக நாங்கள் தயாரிக்கிறோம். இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இந்த சோலார் சிஸ்டம் மூலமாக வயல்லையும் பயிர் பண்ணிக்கலாம், இந்த வீட்லேயும் நம்ம சோலார் சிஸ்டம் மூலமாக கரண்ட்டு சேமிச்சிக்கலாம். நன்றி.